ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த மல்லி இருந்துக்கிட்டு எப்படி வேண்டுன்னு வேண்டுறாங்க. ஆனால் அவங்க வேண்டுறது எதுவுமே இப்போதைக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி தான். என்னடா இது புயல் காற்று இந்த பக்கம் வீசுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்பட்டு யாரையோ ஒருத்தரை திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி யார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, அந்த ராஜேஸ்வரி தான். இந்த பூதம் எதுக்காக எங்கே வருது? இவன் வந்தாலே அந்த இடத்துல சூனிய பொம்மை வச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு கலகம் மூட்டி விட்டுருவா. உங்க எதுக்காக வரான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க. உடனே அந்த இடத்துக்கு வந்ததும் விஜய் இருந்துக்கிட்டு அக்கா அக்கா நீயா வாக்கா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் ஒரு ஷாக் ஆகி போயிடுது நம்ம மல்லிக்கு. என்னடா இது, இத்தனை நாள் நம்ம மேலே உயிரை மல்லின்னு வச்சுருந்தோம், இப்போ அப்படியே ஒரு செகண்டில் அவங்க அக்காவை பார்த்துட்டு உருகிட்டான். அதுவும் வாக்காவா அடடடடா தாங்க முடியலடா சாமி. இதை பார்க்கறதுக்கு அப்படியே பாசமலர் சிவாஜி கணேசனை பத்மினியை பார்த்த மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் புலம்பிட்டு தள்ள. அதுக்கப்புறமா அக்கா என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி நீ முடியாமல் இருக்க அப்படின்னு தெரிஞ்சோம், உனக்கும் எனக்கும் 1000 சண்டை இருக்கலாம், அதுக்காக நான் உன்னை பார்க்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி நினச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த எப்படி சொல்கிறது, இந்த பொய்யா புழுகி விடுறா. அதுக்கு காரணம் அந்த சொத்து தான். அந்த சொத்துக்காக தான் இவன் மறுபடியும் நடிக்கிறாளே தவிர மற்றபடி உண்மையான பாசம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. உடனே மல்லியோட மைண்ட் வாய்ஸு அட பாவி இவ சரியான கேக்கு மாதிரின்னு தெரிஞ்சும் மறுபடியும் ஏன்டா அவளையே நம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைக்க, என்னடா இது நம்ம நினைக்கிற எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் நினைக்க, சரி இங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தம்பி நீ என் மேலே உயிரை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி தான் அந்த அளவுக்கு உயிரை நானும் உன் மேலே வச்சுருக்கேன். அந்த உண்மையான அன்பு வந்து என்றைக்கும் பொய்யாகாது. நான் இப்போ வந்து பார்க்குறத நீ நடிப்புன்னு கூட நினைக்கலாம். உன் பொண்டாட்டி இருக்காளையோ, உன் பொண்டாட்டி அவனை ஏற்றி கூட விடலாம். அதுக்காக நீ என்னை வந்து அந்த மாதிரி தப்பாக நினச்சிடாத தங்கம். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து உன்னை தோல் மேலேயும் மறுமேலையும் போட்டு அவ்வளோ ஆசையாக வளர்த்துருக்கேன். அதனால் நீ என்னை தப்பாக நினைக்கவே கூடாது தம்பின்னு சொல்ல, அக்கா நான் போகணும் அப்படி நினைப்பேனாக்கா, என்னக்கா பேசிகிட்டு இருக்க, எனக்கு நீ தெய்வம் மாதிரிக்கா. என்னதான் நீ இப்போ மாறி இருந்தாலும் சின்ன வயசில் நீ எப்படி என்னை வளர்த்த, நீ எப்படி என்னை வளர்த்து ஆளாக்குன, நீயும் எனக்கு வளர்கிறதுக்கு ஒரு 2வது தாய் மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியாதா என்ன? நீ தான் என்னை வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ஆனால் நான் உங்கள் மேலே உண்மையான அன்பு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பசமலரே அழகு பசமலரே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுகளும் கொஞ்சாது ஒரு குறை தான், ரெண்டும் கொஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த மல்லிக்கு ஐயோ இவன் இப்படியெல்லாம் நான் மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே கடவுளே, என் பொண்ணு வேற காணாமல் போயிருக்கா. இந்த மாதிரி நேரத்தில் விஜய் மனசில் இடம் பிடிக்க வந்திருக்கா. ஆக மொத்தத்தில் இவளுடைய கள்ளத்தனம் எதுவுமே விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இவன் ஒரு செகண்டில் மாறிட்டானே, என்னால் கண்டிப்பாக இதை ஜீர்ணிக்கவே முடியாது. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைக்கிறாங்க. ஆனால் மல்லி நினச்சா மட்டும் இப்போ என்னங்க ஆக போகுது? ஏற்கனவே அவங்க புருஷனுக்கு அடி, இன்னொரு பக்கம் அவங்க தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து, இன்னொரு பக்கம் அவங்க குழந்தைய காணும், இன்னொரு பக்கம் அவங்க சொந்தமாக பெற்றெடுக்க போகிற அந்த குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு 4-5 வகையில் அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை எல்லா பக்கமும் இடிச்சிட்ருக்கு. ஆனாலும் அவங்க எப்படியாச்சும் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும், இன்னொரு பக்கம் விஜயும் காப்பாற்றணும், வெண்பாவையும் காப்பாற்றணும், இந்த குழந்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பக்கம் தான் போராடுவாங்களோ. இடிங்க ஒரு சிற்பம் வந்து செதுக்கிறதுக்காக சிலையாகுமே தவிர என்ன செதுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கி அழுது தோண்டு உட்காந்துட்டா அதுக்கப்புறம் சிற்பம் ஆகாது. அதனால் நான் ஏதோ பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து பொறுமையாக இருக்காங்க. இப்போ அவங்களுடைய டார்கெட்டு விஜயை பார்த்துக்கிறதுக்கு இந்த ராஜேஸ்வரி இருக்கா. அவள் போலியாக நடிக்கிறாளோ என்ன பண்ணுறாளோ, ஆனால் அவள் இருக்கா. அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பாவை போய் காப்பாற்றணும். வெண்பா எங்கே இருக்கா ஏதுன்னுக்கான்னு ஒன்றும் தெரியல. முதல்ல வெண்பாவை நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளுடைய ஆத்ம சாந்தி அடையும், நம்ம ஆத்ம திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு சாப்பிடாத கொள்ளாத அந்த இடத்த விட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பிடுறான். ஏன்னா ஏற்கனவே விஜய் முன்னாடி போய் நின்னாலோ இல்லை விஜய்கிட்ட பேசினாலோ அவர் எரிஞ்சு விழுறாரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட போய் நிற்கிறது நமக்கு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. என்ன மல்லி நீங்கள் இப்படி இருக்கீங்க, இப்போ இப்படி பேசுகிற நம்ம விஜய் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அவர் வந்து உங்கள் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காரு இல்லைன்னு சொல்ல, அவங்க பொண்ணு காணாமல் போயிடுச்சுன்ற அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம மேலே கோவப்படுறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ செஞ்சுட்ருக்காங்க. பரவாயில்லைங்க, மல்லிக்கும் விஜய்க்கும் அந்த விதத்தில் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் மல்லி மட்டும் என்பவை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாரு நம்ம விஜய். அந்த அளவுக்கு ஒரு பாசத்தை மனசுக்குள்ளே பொத்தி வச்சுருக்காரு. அது என்னைக்கு வெளியே குபீர்னு வெளியே வரப்போகுது பார்த்தீங்கன்னா வெண்பாவை பார்த்தா அடுத்த செகண்டு தான் வரப்போகுது. வெண்பாவை கண்டிப்பாக மல்லி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு
வரதான் போகிறேன். அந்த சீன் சீக்கிரமாக நடக்க தான் போகுது. அது என்னைக்கு அப்படின்றது என் கையில் இல்லை. அந்த டைரக்டரை வந்து கழுவி ஊற்றுனா தான் அவர் சீக்கிரம் அந்த சீனை வைப்பாரோ என்னவோ தெரியல. ரொம்ப காலமாக இதே சீனை ஓட்டின்னுக்கிறாரு. அதனால நிறைய பேருக்கு கடுப்பு, வெறுப்பு, துடிப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஆகுது. அது என்ன பண்ணுறது, நம்மளால் சொல்ல மட்டும் தான் முடியும். இதுக்கான அடுத்த கட்ட முயற்சியாக டைரக்டர் எடுத்தால் மட்டும் தாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப காலமாக இதே போயிட்டுருக்கா. அதனால் ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்சம் கூட பாசிட்டிவிட்டின்ற ஒன்று இல்லவே இல்லை. அதனால் டைரக்டர் அவர்களே கொஞ்சம் மாற்றி, கொஞ்சம் யோசித்து, கொஞ்சம் அழகாக கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுகோளை வச்சு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.